எல்லோருக்கும் வணக்கம். சென்னிமலை முருகன் கோவிலோட அற்புதத்தையும் அதிசயத்தையும் பற்றி ஏற்கனவே பார்ட் 1ல் பார்த்தோம். இதுலேயும் முருகபெருமானோட அதிசயத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த சென்னிமலை கோயிலில் 20 வகை தீர்த்தம் இருக்குது. அதில் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பொங்கி வழிந்தோடும் மாமாங்க தீர்த்தம் இங்கு மட்டும்தான் இருக்குது. அக்னிமூர்த்தின்னு சொல்லுவாங்க. 2 தலைகள் உள்ள சுப்பிரமணியரை நீங்கள் வேற எந்த தலத்திலையும் பார்க்க முடியாது. இது மிகவும் விசேஷமானவர். தமிழகத்தில் வேற எந்த தலத்திலும் பார்க்க முடியாத வேங்கை மரத்தேர் இங்கு தான் இருக்குது. இந்த தலம் செவ்வாய் பரிகார ஸ்தலமாக சொல்லப்படுகிறது. வைத்தீஸ்வரன் கோவில் செவ்வாய் பரிகார ஸ்தலமாக சொல்லுவோம். அதே போல் முருகபெருமானோட செவ்வாய் அம்சமாக இருக்கக்கூடியது இந்த சென்னிமலை முருகன் கோவில். ஈரோடு மாவட்டத்தில் பெருந்துறையில் இருந்து 13 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த சென்னிமலை இருக்குது. இந்த கந்தசஷ்டி கவசம் இயற்றிய பாலன் தேவராய சுவாமிகள் பாடியிருப்பார். கந்தசஷ்டி கவசத்தில் சிரகிரி வேலவன் சீக்கிரம் வருக அப்படின்னு இத்தலத்து முருகபெருமானை அழைத்து அரங்கேற்றம் செய்து பெருமை படைத்தார். இந்த பாலன் தேவராய சுவாமிகள் பார்த்தீங்கன்னா மைசூர் தேவராஜ உடையாருக்கு உதவியாளராக பணிபுரிந்து கொண்டிருந்தார். முருகபக்தரான இவர் ஐப்பசி மாதம் கந்தசஷ்டி தினத்தில் வேற்று மதத்தவர்களிடம், அதாவது சைவ மதமும் சமண மதமும் அந்த காலத்தில் அனல்வாதம் புனல்வாதம்னு செய்வாங்க. இந்த அனல்வாதம் அப்படிங்கிறது தான் எழுதிய நூலை சான்றோர்கள் முன் நெருப்பிலிட்டு தீயில் கருகாமல் அதை அப்படியே பச்சையாக திரும்ப எடுத்து அரங்கேற்றுவது. புனல்வாதம் அப்படிங்கிறது கரைபுரண்டு ஓடும் ஆற்று வெள்ளத்தில் தான் எழுதிய நூலை இட்டு நீரில் எதிர்கொண்டு செல்லும் சுவடிகளை எடுத்து அரங்கேற்றம் செய்வது. இதுதான் அனல்வாதம் புனல்வாதம். இது மாதிரி அனல்வாதம் புனல்வாதம் செய்வதற்கு, கந்தசஷ்டி கவசத்தை அரங்கேற்றம் செய்வதற்கு எந்த தலம் உரிய தலமாக இருக்கும்னு முருகபெருமானோட அருளாலே உணர்ந்து இந்த தலத்தில் கந்தசஷ்டி கவசத்தை அரங்கேற்றம் செய்தார். அதனால தான் அதில் சிரகிரி வேலவன் சீக்கிரம் வருக அப்படின்னு கந்தசஷ்டி கவசத்தில் வரும்ல. இப்படி அழைத்து முருகபெருமானை அரங்கேற்றம் செய்து பெருமை படைத்தார் இந்த பாலன் தேவராய சுவாமிகள். சென்னிமலை ஆண்டவருக்கு அர்ச்சனை செஞ்சு சிரசு பூ அப்படின்னு உத்தரவு கேட்கறது. நல்ல உத்தரவு கிடைச்சிருச்சு அப்படின்னா அதை நீங்கள் மனநிறைவோடு செய்யலாம். அது நிச்சயமாக நல்ல பலனையும் அற்புதமான ஒரு நன்மையும் உங்களுக்கு தரும். இது அந்த காலத்தில் இருந்து தொன்று தொட்டு நடந்து வருது.